ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாஸ் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 7 காஷ்மீர் மிளகாய், அரை வெங்காயம், 4 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 2 பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சாஸ் கிடைக்கும். வேக வச்சதை காஞ்ச மிளகாவையும் வெங்காயத்தையும் முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். அதன் பிறகு தக்காளியை தோல் உரிச்சிட்டு சேர்த்து அதையும் அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்குன பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்ச சாந்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாந்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ்னால் காஞ்ச மிளகாவை நம்ம நுணுக்கி எடுத்துட்டோம்னா அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். பெப்பர் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பீஸா